வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுதுன்னா இந்த டிசம்பர் மந்த் பற்றி பேச போகிறேன். டிசம்பர் ரொம்ப டேஞ்சரான டைம் உலகத்தில். எப்பவும் கூட டிசம்பர் மந்த்து வாழ்க்கைಯಲ್ಲಿ இதாரವನ್ನು ரொம்ப விஐபியாக எறது போயிடுவார். அதே மாதிரி இந்த பூகம்ப, சுனாமி, இந்த கிட்னாப் இதெல்லாம் டிசம்பர் நவம்பர் தான் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி டிசம்பர் மந்தில் 2 ராசிகள் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ரொம்ப டேஞ்சரு. ஒன்று மேஷா ಮತ್ತು ரிஷபா. இந்த ரெண்டு ராசிகள் கூட ரொம்ப கவனம் விட்டு கேட்கணும். அந்த மாதிரி இருக்குது வைப்ரேஷன். அதில் என்ன ஆகுதுன்னா இந்த 9 கிரகத்திலே சனி இருக்கிற இடத்துல இருக்குவார், மீன ராசியில் இருக்குவார். அதே மாதிரி குரு கூட இந்த டிசம்பர் மந்தில் சேஞ்ச் ஆகுவார். கடகலிಂದ மிதுனಕ್ಕೆ வராரு குரு பகவான். ராகு கேத்து இருக்கிற இடத்துல இருக்குவார். கும்பராசி சிம்ம ராசியில் தான் ராகு கும்பராசியில் இருப்பார், கேத்து சிம்ம ராசியில் இருக்கார். ஆனால் புதன், சூரியன், சுக்ரன், அங்காரக்கன் இந்த 4 பேர் தான் சேஞ்ச் ஆகுவார். 4 பேர் என்ன டிஃபென்ஸ் ஆங்கிள் சேஞ்ச் ஆகுவார். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா ரிஷபத்திலிருந்த ருஷிக ராசிக்கு எல்லோரும் வர்றாரு. அதே மாதிரி டிசம்பர் எண்டில் 29ஆம் தேதி 28 கண்டிப்பாக இந்த 4 கிரகனு கூட தனுசு ராசிக்கு வராரு. இது ரொம்ப ஆபத்தான டைம். 2 ராசிக்காருக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும். இந்த சூரியன் சுக்ரன் அந்த இடத்துலேருந்து குரு பார்வை பார்த்தா, குரு சுக்ரன் 2 பேரும் பார்த்தா என்ன ஆகுன்னா வாழ்க்கையில் இந்த குரு சுக்ரன் 2 பேரும் இருந்தால் பணம் வரும், பேர் வரும். ஆனால் கெட்ட பேர் பெண்ணுங்களோட நிறைய கெட்ட பேர் வரும். பெண்ணும் இல்லை பையன் இந்த பெண்ணின் மேலே கெட்ட பேர் வரும், ஒரு பொண்ணாக இருந்தால் பையன் மேலே கெட்ட பேர் வரும். ஆனால் நெகட்டிவில் நல்ல பேரு புகழ் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட பேர் வரும். கண்டிப்பாக பேரு புகழ். ஏன்னா அந்த நேரத்தில் லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தனுசு ராசிலி சுக்ரன் இருக்க போது தான் நிறைய வாட்டி பெண்ணுங்களை அதிகமாக நிறைய பேர் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குது. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்னு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சித்திரம்சம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டார் இந்த ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. இந்த தனுசு ராசிலே சுக்ரன் ஒரு போது எப்பவும் நியூ இயர் அதிகமாக வரும். நியூ இயர் என்னன்னு தெரியல, போதைனாலே தான் பெண்ணுங்களுக்கு மேலே கண்ணு வருமோ இதுக்கெல்லாம் பெண்ணுங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பசங்களை ஏமாற்றுவாரோ தெரியாது. 2 பேருதும் தப்பு இருக்கிறதோ தெரியாது. ஆனால் கவனமாக இருக்கிறவங்களுக்கே இப்போ ஒரு மாதல் போல்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லவங்களுக்கு யார் கூடவும் போகாதவங்களுக்கு கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். தனுசு ராசியில் சுக்ரன் இருக்கிறது நான் ரொம்ப பயப்படுவேன். அஸ்ட்ராலஜியில் சுக்ரன் இருக்கிற இடம் தனுசு ராசியில் இருக்கக்கூடாது. 12 ராசி பற்றி பேச போகிறேன். கடைசி ராசி மீன ராசி. ராகு சனி என்ன பண்ணுறாரு, ஜென்ம சனி மீன ராசிக்கு. குரு 4ல் இருக்கிறாரு. 4ல் குரு இருக்கக்கூடாது. ஏன்னா மீன ராசிக்கு டிசம்பர் 5லேருந்து அவங்களுக்கு பண பிரச்சனை நிறையா வரும். பண பிரச்சனை அதிகமாக எக்கச்சக்கம் வரும். உங்கள் பணத்துக்கு நீங்கள் வட்டி கட்டுறீங்க, இடத்த விற்கிறீங்க, வண்டி விற்கிறீங்க, இல்லை கடகராக போகிறீங்க. உங்களுக்கு என்னதுன்னா குரு ராசியாதிபதி 12வது அதிபதி பார்க்கக்கூடாது. அவர் ராசியாதினே 12வது அதிபதி பார்க்கக்கூடாது. அதில் சனி அஷ்டம சனி நடக்குது, ஜென்ம சனி நடந்துக்குது. அதே மாதிரி ராகு பகவான் 12ல் மறுறாரு, 6ல் கேத்து மறுறாரு. உங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியாது, அவ்வளோ மோசமாக போகிறீங்க. மீனராசிக்காருக்கு மோசமாக இருக்குது, கெட்டு போயிருக்குது, நாசமாக போயிருக்குது. மீனராசிக்காருக்கு ரொம்ப நாசமாக போயிருக்குது. குடும்பத்தில் அப்பா, அம்மா, தங்கச்சி, குழந்தை எல்லாம் தலை கும்பிடணும், தலை கும்பிடணும். அப்படி அந்த மாதிரி தான் உங்களுக்கு நெகட்டிவ். நிறைய பேர் எல்லோரும் கூட போய் உங்களுக்கு பணம் எல்லாம் செலவு பண்ணிவிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரியா இருக்குது. உங்களுக்கு உங்கள் வேலையாச்சு நீங்கள் ஆச்சு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நல்லா இருக்குது. இல்லை பந்தமாக சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுற்றுறவங்களுக்கெல்லாம் உங்கள் உடம்புல யாரெல்லாம் பந்தமாக நல்லா பேண்ட்டு ஷர்ட்டு ஜுக்குன்னு போடுறீங்க, அவங்கெல்லாம் கடகராக இருக்குது. ஆனால் நல்லா நடிக்கிறீங்க நீங்கள். அந்த மாதிரி தான் உங்களுக்கு டைம் கெட்டுப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கும், அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிறையா இருக்குது. ஆனால் 9ல் எல்லா கிரகம் நல்லா இருக்குது. ஆனால் செவ்வாய் கூட ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய், புதன், ಸೂರ್ಯನ್ ಶುಕ್ರುಡು ಇವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಶನಿ பார்வை, குரு பார்வை உங்கள் ராசி மேலே படலை. ஆனால் நெகட்டிவ் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நீங்கள் சம்பந்தமான கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கு. நீங்கள் மீன ராசிக்காரருக்கு திருப்பதி ஏழுமலை சுவாமி,
அதே மாதிரி திருநள்ளாறுக்கு போயிட்டு வந்து தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வரணும். இதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போகிறதோ, வட்டி கட்டுறதுக்கே பணம் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி நீங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற வந்து சனி ராசியில் உட்காந்துட்டு திருநள்ளாறு சனீஸ்வரன் போகிறதோ, பெரிய பெரிய விஐபி குருஜி இந்த மாதிரியெல்லாம் காலு கொடுறதோ, இதெல்லாம் நல்ல புண்ணியத்தை அள்ளி தருவார். புண்ணியம் வந்து நல்லா சேர்த்து வரும். ஆனால் மீன ராசிக்காரருக்கு இந்த மாதத்தில் டிசம்பர் மந்தில் உங்களுக்கு பித்ராயத்து ஆஸ்தி கிடைக்கும். அங்கே அப்பனோட சொத்து, அம்மனோட சொத்து, இந்த மாதிரி சொத்து விஷயமாக சண்டே வரலாம், சொத்து விஷயமாக நல்லதும் நடக்கலாம். ஆனால் 100க்கு 90% நல்லது நடக்கும். ஆனால் 20% கெட்டு போனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. மீன ராசிக்காரருக்கு ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஏதாவது நாய், மீன ராசிக்காரருக்கு நாய் அட்டை வரும். இந்த மாதத்தில் நாய்க்கு மேலே வண்டி ஏற்றுறீங்க, இல்லை நாய் டச் பண்ணும், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஆனால் மீனராசிக்காரருக்கு பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணாமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது நடக்கும். மீனராசிக்கார வாழ்க்கை இந்த மந்த்து நல்ல நேரம் நடக்கட்டும். மீனராசிக்கு நல்ல பிரயாசம் இருக்குது. வணக்கம் எல்லாருக்கும்.